ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12-10-1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு நிகழ்காலம்தான் எதிர்காலத்துக்கான ஆதாரம். இன்று விருட்சபதி தந்தை விருட்சத்தின், அதாவது கல்ப விருட்சத்தின் தன்னுடைய முதல் இலைகள் மற்றும் விருட்சத்தின் ஆதாரமான சிரேஷ்ட ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிராமண ஆத்மாக்கள் தான் புதிய விருட்சத்தின் கன்று ஆவாங்க. புதிய மரத்தின் ஆதாரமே கன்றின் மேல்தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் புதிய விருட்சத்தின் கன்றாக ஆகிறீங்க. ஆகையினால ஒவ்வொரு ஆத்மாவும் மிக மதிப்புள்ளவங்க. எப்பொழுதும் தன்னை அந்த மாதிரி மிக மதிப்புள்ள ஆதாரமான விருட்சத்தின் கன்று அப்படின்னு புரிஞ்சு நடந்து கொண்டிருக்கிறீங்களா? பாபா கேட்குறாங்க. கன்றுல என்ன பலவீனம் இருக்குமோ அது முழு விருட்சத்தினுடைய பலகீனமாக ஆகும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அளவு பொறுப்பு இருக்குது அப்படின்னு உணர்றீங்களா? நானோ சிறியவன் மற்றும் காலம் தாழ்ந்து வந்திருக்கிறேன், பொறுப்பு பெரியவர்களிடம் மட்டுமே இருக்குது என்று அப்படி நினைக்க கூடாது. எப்போ ஆஸ்தியை பெறுறதுல புதியவர்கள் சிறியவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் ஒவ்வொருவரும் தன்னை முழுமையான அதிகாரம் உள்ளவங்க அப்படின்னு நினைக்கணும். ஒருவர் கூட சந்திர வம்சத்தினுடைய ஆஸ்தியை பெறுவதற்கு தயாராகிறது கிடையாது. சூரிய வம்சத்தினராக ஆவோம் அப்படின்னு தான் நீங்க எல்லாருமே உரிமையை வைக்கிறீங்க. அதன் கூடவே சங்கமேகத்தினுடைய பிராப்தியின் மேல், தந்தையின் மேல் தன்னுடைய முழு உரிமையை செலுத்துறீங்க. முதல்ல சிறியவங்க எங்களுடைய தந்தை என்ற வார்த்தையை தான் சொல்றீங்க. சிறியவர்கள் மேல் தந்தைக்கு அன்பு அதிகமாக இருக்குது. ஆகையினால எங்களுடைய பாபா தான் முதல்ல எங்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கணும். அன்போடு தன்னுடைய அதிகாரத்தை வர்ணனை செய்றீங்க. ஆக எப்படி தந்தை மேல் பிராப்தியின் மேல் தன்னுடைய அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பொறுப்பிலும் பெரியவங்க சிறியவங்க அனைவரும் அதிகாரி ஆவீங்க. அனைவரும் துணைவர்களாக இருக்கீங்க. அந்த அளவு பொறுப்பினுடைய அதிகாரி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சுய மாற்றம், உலக மாற்றம் இரண்டின் பொறுப்பின் கிரீடம் அணிந்தவராக இருக்கிறவங்க உலக ராஜ்யத்தினுடைய கிரீடம் அணிவதற்கு உரியவராக இருப்பாங்க. சங்கமேகத்தினுடைய கிரீடம் அணிந்தவராக இருக்கிறவங்க நாளை எதிர்காலத்தின் கிரீடம் அணிந்தவங்க. நிகழ்காலம் இல்லை அப்படின்னா எதிர்காலமும் இல்லை. நிகழ்காலம்தான் எதிர்காலத்தின் ஆதாரம். சோதனை செஞ்சு பாருங்க. மற்றும் ஞானத்தினுடைய கண்ணாடியில சங்கமேகத்து பிராமணன் மற்றும் எதிர்காலத்து தேவ பதவி உடையவங்க அப்படிங்கிற அந்த இரண்டு சொரூபத்தை பாருங்க. இரண்டு ரூபங்களையும் பாருங்க. மேலும் பிறகு பிராமண வாழ்க்கையில இரட்டை கிரீடம் இருக்குதா அல்லது ஒற்றை கிரீடம் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யணும். ஒன்று தூய்மையினுடைய கிரீடம், இன்னொன்று நடைமுறை வாழ்க்கையில படிப்பு மற்றும் சேவையினுடைய கிரீடம். ரெண்டு கிரீடமும் சமமாக இருக்குதா, சம்பூர்ணமாக இருக்குதா, அல்லது ஏதாவது குறை இருக்குதா? ஒருவேளை இங்கே ஏதாவது ஒரு கிரீடம் அரைக்குறையாக இருக்குது, அது தூய்மையினுடைய விஷயமானாலும்
படிப்பு மற்றும் சேவையினுடைய விஷயமாக இருந்தாலும், பிறகு அங்கேயும் சிறிய கிரீடத்தினுடைய அதிகாரியா மற்றும் ஒரு கிரீடம் அணிந்தவராக, அதாவது பிரஜை பதவி அடைபவராக ஆகணும். ஏன் அப்படின்னா, பிரஜைக்கும் ஒளியினுடைய கிரீடம் என்னவோ இருக்கும், அதாவது தூய்மையான ஆத்மாக்களாக இருப்பாங்க. ஆனா விஸ்வராஜன் மற்றும் மகாராஜாவினுடைய கிரீடம் கிடைக்காது. சிலர் மகாராஜன், சிலர் ராஜன், அதாவது ராஜா, மகாராஜா மற்றும் உலக மகாராஜா, சக்கரவர்த்தி. அப்படி இதனுடைய ஆதாரத்தினால தான் வரிசை கிரமமான கிரீடம் அணிந்தவராக ஆவாங்க. இதே விதமா ஆசனத்தை பாருங்க. நிகழ்காலத்துல பிராமண வாழ்க்கையில எவ்வளவு காலம் அழியாத ஆசனத்துல அமர்ந்திருக்கிறவங்க மற்றும் இதய சிம்மாசனதாரி, அப்படி இரண்டினுடைய ஆசனதாரியாக எவ்வளவு நேரம் இருக்கீங்க? அழியாத ஆசனதாரியா நிரந்தரமாக இருப்பது, அதாவது எப்பொழுதுமே இருப்பது அப்படின்னா இதய சிம்மாசனதாரியாகவும் நிரந்தரமா எப்பொழுதும் இருப்பது. இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. பிராமண வாழ்க்கையில சில நேரம் மட்டும்தான் ஆசனதாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலத்துல முழுமையான அரைக்கல்பம் ஆசனதாரியா, அதாவது ராஜா குடும்பத்தில் வர முடியாது. ஏன் அப்படின்னா, ராஜா குடும்பத்தினர் தான் சிம்மாசனதாரிகள் அப்படின்னு வர்ணனை செய்யப்படுறாங்க. அப்படி இங்க எப்பொழுதுமே ஆசனதாரியாக இருப்பவங்க தான் எதிர்காலத்துல எப்பொழுதுமே ராஜ்ய அதிகாரி சிம்மாசனதாரியாக இருப்பாங்க. ஆகையினால தன்னுடைய கண்ணாடியில நிகழ்காலம் எப்படி இருக்குது மற்றும் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதே முறையில திலகத்திலும் அழியாத மற்றும் அழிக்க முடியாத திலகமிட்டவராக இருக்கிறேனா அப்படின்னு சோதனை செய்யுங்க. சங்கமயுகத்துல தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனின் மாங்கல்யம் மற்றும் பரமாத்மா ஈஸ்வரனின் குழந்தையின் பாக்கியத்தின் திலகம் பிராப்தியாகுது. அப்படி இந்த சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தினுடைய திலகம் அழியாதது. மாயா மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தினுடைய திலகத்தை அழித்தோ விடுவதில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்க. இங்கே இருக்கும் சுமங்கலி பாக்கியத்தினுடைய திலகத்தை எப்பொழுதுமே இட்டுக்கொண்டு இருக்கிறவங்க தான் எதிர்காலத்துல நிரந்தரமான ராஜ திலகம் இட்டுக்கொண்டவங்க. ஒவ்வொரு பிரிவிலும் ராஜ திலகம் இடுவதற்கான விழா இருக்கும். ராஜாவோடு சேர்ந்து ராஜ குடும்பத்தினருக்கும் திலகமிடும் நாள் கொண்டாடப்படும். அங்கே உள்ள ஒவ்வொரு பிரிவிலும் ராஜ திலகத்தின் விழா மற்றும் இங்கே பிராமண வாழ்க்கையில எப்பொழுதும் தந்தையோடு சந்திப்பு செய்வதற்கான விழா, தன்னை எப்பொழுதும் முன்னேற செய்வதற்கான விழா, தன்னை எப்பொழுதும் முன்னேறும் கலையில ஒவ்வொரு விதமான சேவையின், அதாவது உடல், மனம், பொருள், மக்கள், அப்படி அனைவருடைய சேவையினுடைய ஊக்கம், உற்சாகம் சதா காலத்துக்கும் இருக்கும். இப்பொழுதைய உற்சாகம் எதிர்காலத்தின் உற்சவமாக இருக்கும். இதே விதமா உடல், மனம், செல்வத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இங்கே தொடக்கத்திலிருந்து இதுவரை, மேலும் இப்பொழுதிலிருந்து இறுதி வரை தன்னுடைய உடலை எவ்வளவு காலம் சேவையில சமர்ப்பணம் செஞ்சீங்க, மனதை எவ்வளவு நேரம் நினைவு மற்றும் மன சேவையில ஈடுபடுத்தினீங்க. மனதால் செய்யும் சேவை சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் வைப்பது. இதிலேயும் சேவை எல்லைக்கு உட்பட்டு இருக்குதா, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்ததா? அனைவருக்காகவும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் இருந்ததா, அல்லது சிலருக்காக இருந்தது மற்றும் வேறு சிலருக்காக இருக்கல என்று அப்படி இருந்ததா? இதே விதமா பணத்தை தனக்காக ஈடுபடுத்தினேனா, சுயநலமா ஈடுபடுத்தினேனா, அல்லது சுயநலமற்ற சேவையில ஈடுபடுத்தினேனா?
நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒன்றின் மேல் ஏமாற்று காரியமோ செய்வதில்லையே. எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு பதிலாக எல்லைக்கு உட்பட்டதில்லையோ, ஈடுபடுத்தவில்லையே. இந்த சோதனையின் ஆதாரத்தில், அங்கேயும் பிராப்தியின் சதவிகிதத்தின் ஆதாரத்தில் வரிசைக்கிரமமான பதவி கிடைக்குது. அனைத்திலும் முழுமையான சதவிகிதம் அப்படின்னா முழுமையான காலம் மற்றும் முழுமையான பிராப்தி. இல்லை அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை நிலையிலும் மேலும் காலத்திலும் வித்தியாசம் ஏற்பட்டுடும். முழு காலம் இருந்தவர்கள் மற்றும் முழுமையான பிராப்தியை அடையிறவங்களுக்கு 1-1-1 அப்படிங்கிற ஆண்டின் முதலில் சம்பூர்ண மலரா சதோபிரதான இயற்கை மற்றும் முழு ராஜ்ய பாக்கியம் இருக்கும். ஆண்டும் ஒன்று, பிராப்தியும் ஒன்று, அப்படி இயற்கையினுடைய சுகமும் ஒன்று. அதாவது முதல் தரமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா 2-3 என்பது தொடங்கிடும். பிராமணன் மற்றும் தேவதை. இப்போ இந்த 2 ரூபங்கள் மூலம் சோதனை செய்யுங்க. சங்கமகத்தை சேர்ந்தவங்க மற்றும் சத்தியுகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த 2 ரூபங்களையும் எதிரில் வைங்க. சங்கமகத்தில் இருக்குது அப்படின்னா சத்தியுகத்தில் கண்டிப்பாக இருக்கும், அது நிச்சயம். ஆகையினால பிராமண வாழ்க்கையின் 16 ஆன்மீக அலங்காரங்களையும் பாருங்க, 16 கலைகளையும் பாருங்க. நீங்களே உங்களை பாருங்க. மேலும் என்னென்ன குறை பார்த்தீங்களோ அதை நிரப்பிக்கொண்டே செல்லுங்க. என்ன செய்ய வேண்டும் புரிந்ததா? தன்னை கண்ணாடியில் பாருங்க. நல்லது. இன்று மகாராஷ்டிராவின் சேவைக்கான வாய்ப்பு அப்படின்னா மகான் ஆவதற்கான விஷயங்கள் கூறுவோம் இல்லையா? மகாராஷ்டிரா அப்படின்னா இப்பொழுதும் மகான், மேலும் எதிர்காலத்திலும் மகான். மகாராஷ்டிரா அப்படின்னா இப்பொழுதும் மகான் மற்றும் எதிர்காலத்திலும் மகான். நல்லது. அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகளுக்கு அனைவருக்காகவும் எப்பொழுதும் நற்சிந்தனை வைத்திருக்கும், எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகம் இடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி நிகழ்காலத்தின் ராஜ அலங்காரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். இன்று மின்சாரம் இடையிடையே அதிகமாக தடை ஏற்பட்டு சென்றும் பிறகு வந்து கொண்டும் இருந்தது. மின்சாரத்தினுடைய இடையூறுனால புத்தியினுடைய நிலை மேலே கீழே செல்லவில்லையே என்று பாபா சொல்றாங்க. உங்களுடைய இந்த ஸ்தூல உலகத்தினுடைய பாடலா தந்தைக்கு சொல்றாங்க, உன்னுடைய உலகத்தின் நிலைமை என்னவாகிவிட்டது என்று பார் அப்படின்னு பக்தர்கள் பாடுறாங்க. ஆக தந்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பக்தர்களுடைய பாடல் ஒலியும் வந்துட்டு இருக்குது, மேலும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். எப்பொழுது பெயரே சாரமற்ற உலகம் என்று இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சாதனத்திலும் என்ன சாரம் இருக்கும்? நல்லது. மகாராஷ்டிரா மண்டலத்தின் பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. சங்கமயுகத்தின் மிகப்பெரிய கஜானா எது அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தந்தை தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய கஜானா. தந்தை கிடைத்து விட்டார் அப்படின்னா அனைத்தும் கிடைத்து விட்டது. தந்தை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சத்தியுகத்தில் கூட இந்த மிகப்பெரிய கஜானா இருக்காது. இந்த கஜானா இருக்காது. இதனால் அடைந்த பிராப்தி இருக்கும். ஆக அந்த மாதிரி யுகத்தில் எதில் அனைத்து கஜானாக்களும் கிடைக்குது? சங்கமயுகத்தில் சத்தியுகத்தையும் விட உயர்ந்த கஜானா கிடைக்குது. அந்த மாதிரி யுகத்தில், எந்த யுகத்தில் அனைத்து கஜானாக்களும் பிராப்தி ஆகுதோ, மேலும் பிராப்தி செய்யும் ஆத்மாக்களும் நீங்களே தான் அப்படின்னா அந்த மாதிரி ஆத்மாக்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்க இல்லையா?
பிராமணர்களுடைய வாழ்க்கையில் பிராப்தி இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லை. தேவதைகளுடைய வாழ்க்கையில் தந்தையின் பிராப்தியின்மை இருக்கும். ஆனால் பிராமணர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிராப்தியின்மையும் இருக்காது. ஆகையினால் பிராப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் கூட பிராமணர்கள் எங்களுடைய கஜானாவில் இல்லை அப்படிங்கிற இந்த அழியாத பாடல் மனதில் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டே இருக்கணும். கஜானாக்களினுடைய அதிபதிகளாக இருக்கீங்களா அல்லது இனிமேல் தான் ஆகணுமா? குழந்தையாவது அப்படின்னா அதிபதி ஆகிறது. அதிபதியாகவோ ஆகிட்டீங்க. மற்றபடி பாதுகாப்பது எந்த அளவு வந்திருக்குது? இதில் ஒவ்வொருவருக்கும் வரிசை கிரமம் இருக்குது. ஆகையினால குழந்தையாக இருக்கும் நாள் இதுதான். நான் நாளை அதிபதி ஆவேன் அப்படிங்கிற இந்த குஷிலேயே எப்பொழுதும் நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. அடுத்ததா பாபா கேட்குறாங்க, அனைவருமே நிச்சய புத்தி உடைய வெற்றி அடைபவர்கள் தான் இல்லையா அப்படின்னு. நிச்சயத்தில் ஒரு பொழுது மேலே கீழே போகிறது இல்லையே. ஆடாத அசையாத மகாவீரர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மகாவீரருடைய விசேஷம் என்ன? எப்பொழுதும் ஆடாத அசையாதவங்க தான் மகாவீர். எண்ணம் மற்றும் கனவுல கூட வீணான எண்ணம் வராத நிலை, இதைத்தான் ஆடாத அசையாத மகாவீரர் அப்படின்னு சொல்றது. மகாவீரர் நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க இல்லையா? என்னென்ன நடக்குதோ அதுல நன்மை அடங்கி இருக்குது. எதை இப்போ நீங்க தெரிஞ்சிக்க முடியலையோ அதை இன்னும் வரும் நாட்களில் தெரிஞ்சு கொண்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் பார்வையோடு பார்க்காதீங்க. 3 காலங்களையும் தெரிந்தவராகி பாருங்க. இது என்ன இப்பொழுது, இது ஏன் இப்பொழுது, அப்படி அந்த மாதிரி இருக்க வேண்டாம். 3 காலங்களையும் தெரிந்தவராகி பார்க்கறதுனால என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுல நன்மை இருக்குது அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் எப்பொழுதும் இருக்கும். அந்த மாதிரி 3 காலங்களையும் தெரிந்தவராகி நடந்து கொள்றீங்க இல்லையா? சேவைக்கு ஆதாரமானவங்க எந்த அளவு உறுதியாக இருப்பாங்களோ அந்த அளவே சேவையின் கட்டிடம் உறுதியாக இருக்கும். பாபா என்ன சொல்றாங்களோ அது செய்து கொண்டே இருங்க. பிறகு பொறுப்பு பாபானுடையதாக ஆயிடுது. அதை பற்றி பாபாவுக்கு தெரியும், பாபாவுடைய காரியத்துக்கு தெரியும். எப்படி பாபா நடத்துகிறாரோ அப்படி நடந்தீங்க அப்படின்னா அதுல நன்மை நிரம்பி இருக்குது. அந்த மாதிரி நடந்துக்குங்க, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க அப்படின்னா சரி பாபா அப்படின்னு சொல்லணுமே தவிர அப்படி ஏன் என்று இருக்கக்கூடாது. சரி ஐயா அப்படி இருக்கணும். புரிந்ததா? சரி ஐயா மற்றும் இதோ வந்துவிட்டேன், இப்படிதான் இருக்கணும். பிறகு பறக்கும் கலையில் சென்று கொண்டே இருப்பீங்க, நிற்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா லேசாக ஆயிட்டீங்க இல்லையா? அதனால. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, அனைவரும் தன்னை எப்பொழுதும் உலகத்தில் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்று அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னுடைய வர்ணனை தான் அப்படின்னு அனுபவமாக தான் கேட்குறாங்க. ஒன்று ஞானத்தின் ஆதாரத்தினால தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று யாருடைய அனுபவத்தையாவது கேட்டு அதனுடைய ஆதாரத்தில் நம்புவது, மேலும் 3வது தானே அனுபவம் செய்து உணர்வது. ஆக நான் சென்ற கல்பத்தின் கோடியிலும் சிலரான அந்த சிலரிலும் சிலரான உயர்ந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்தல் ஏற்படுதான் பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும்? அந்த மாதிரி ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் விளக்கொளி தந்தையின் மீது விட்டில் பூச்சியாகி விழுபவர்களாக இருப்பாங்க, சுற்றி வருபவர்களாக இருக்க மாட்டாங்க.
வந்தாங்க, சுற்றி வந்தாங்க, கொஞ்சம் பிராப்தி செஞ்சாங்க என்ற அந்த மாதிரி இருக்காது. ஆனால் பலியாவது அப்படின்னா இறந்து விடுவது. அதாவது அந்த மாதிரி எரிந்து இறக்கக்கூடிய விட்டில் பூச்சிகள் தான் நீங்கள், இல்லையா? எரிவது தான் தந்தையினுடைய குழந்தையாவது. யார் எரிறாங்களோ அவங்க தான் ஆகிறாங்க. எரிவது அப்படின்னா பரிவர்த்தனை ஆவது. எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரே சீரான நிலையில இருக்கணும். அதற்கான சுலபமான வழி என்ன? ஏன் அப்படின்னா அனைவருடைய லட்சியமும் ஒன்று தான். எப்படி ஒரு தந்தை, ஒரு வீடு, ஒரே ஒரு ராஜ்யம் இருக்குமோ அதே மாதிரி இப்பொழுதும் ஒரே சீரான நிலை. ஆனால் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான சுலபமான வழி என்ன கிடைச்சிருக்குது? ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை ட்ரஸ்டி. ஒருவேளை ட்ரஸ்டி ஆகிடுறீங்க அப்படின்னா விலகி இருப்பவராகவும் பற்றற்ற அதே சமயம் அன்பானவராகவும் இருக்கிறதுனால ஒரே சீரான நிலை ஏற்படுது. எப்போ குடும்பஸ்தன் அப்படின்னா அநேக விதமான என்னுடையது என்னுடையது என்பது அதிகமாயிடுது. சில நேரம் என்னுடைய வீடு, சில நேரம் என்னுடைய குடும்பம். குடும்ப சூழ்நிலை அப்படின்னா அநேக விதமான உறவு ரசனைகளில் அலைவது. ட்ரஸ்டி நிலை அப்படின்னா ஒரு ரசனையில் இருப்பது. ட்ரஸ்டி எப்பொழுதும் லேசானவராக எப்பொழுதும் முன்னேறும் கலையிலும் செல்வாங்க. இந்த முழு குரூப்பும் ட்ரஸ்டி குரூப் தான் இல்லையா? கொஞ்சமாவது என்னுடையது என்பது இருக்குது என்றார். என்னுடையது என்றால் குடும்ப சூழ்நிலை. எங்கு என்னுடையது இருக்குமோ அங்கு பாசம் இருக்கும். பாசம் உள்ளவங்களை ட்ரஸ்டி என்று இல்லாமல் குடும்பஸ்தர்கள்னு சொல்லுவோம். குடும்பஸ்தினராகவோ அரைக்கல்பம் இருந்தீங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிராப்தி கிடைத்தது என்பதை அனுபவமும் செஞ்சிருக்கீங்க. இப்போ ட்ரஸ்டி ஆகுங்க. ஒருவேளை கொஞ்சமாவது குடும்பஸ்தன் என்ற நிலை இருக்குது அப்படின்னா அதை மதுபனில் விட்டுட்டு செல்லுங்க. எது துக்கத்தின் உணர்வுகளை உருவாக்குமோ அதை விட்டு செல்லணும். மேலும் எது சுகம் கொடுக்கக்கூடியதோ அதை எடுத்து செல்லணும். நல்லது. இனிமையான தாதி அவர்கள் அம்பாலா மேளாவில் செல்வதற்காக பாப்தாதாவிடம் அனுமதி பெற்றுட்டு இருந்தாங்க. அப்போது பாப்தாதா சொல்கிறாங்க, பாப்தாதா அநேக குழந்தைகளினுடைய குஷியை பார்த்து குஷி அடைகிறாங்களாம். சேவைக்காக எங்கே போனாலும் அநேக கஜானாக்கள் அநேகர்களுக்கு கிடைச்சிருது. ஆகையினால நாடகத்தில் இதுவரையிலும் செல்லணும் என்பது தான் நடந்துட்டுருக்குது. நின்றுவிடும் அப்படின்னா ஒரு நொடியில் நின்றுடும். எப்படி சாகார பாபாவை பார்த்துருக்கீங்க? தயாராக இருந்தாங்க. அவருடைய பங்கு முடிவடைந்து தயார் ஆகியிருந்த போதிலும் செல்ல முடியல. அதே மாதிரி இதுவும் நாடகத்தில் முடிவடைந்தது அப்படின்னா ஒரு நொடியில் திடீரென்று நடக்கும். அதுவரை செல்லவும் வேணும், புத்துணர்வு ஆக்கவும் வேணும். அனைவருடைய இதயத்தை குஷிப்படுத்துவது இதுவும் மிகப்பெரிய புண்ணியம் இல்லையா? அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறாங்க. அழைக்கும் போது எதிரில் பிரத்யட்சம் ஆகத்தான் வேண்டும். ஜட விக்கிரகங்களையும் ஆவாகனம் செய்கிறாங்க, அழைக்கிறாங்க அப்படின்னா அதிலேயும் உயிரோட்டம் இருப்பதாக அனுபவமாகுது இல்லையா? இந்த ஆவாகனம் செய்வதும் இங்கிருந்து தான் தொடங்குச்சு. ஆகையினால அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்து இப்போ வாய்மொழியின் கூடவே என்ன சக்தியின் சேவையை செய்யுங்க. இதுதான் இறுதி சக்திசாலியான சேவை, அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. எண்ணத்தினுடைய சக்தி மற்றும் வாய்மொழியினுடைய சக்தி, மன சேவை மற்றும் வாய்மொழி சேவை இரண்டினுடைய இணைந்த ரூபத்தில் சேவை செஞ்சா சுலபமா வெற்றி கிடைக்கும். ஒன்றின் மூலம் ஒரு ரிசல்ட் இருக்கும், இணைந்த சேவை மூலம் 2 மடங்கு ரிசல்ட் இருக்கும். முதல்ல எண்ணத்தினுடைய சக்தி
பிறகு வாய்மொழியினுடைய சக்தி. அப்படி மனம் மற்றும் வாய்மொழி இரண்டின் சேவை சேர்ந்தே இருக்கணும். வாய்மொழியில மனசேவை செய்ய முடியல என்று அப்படியும் இருக்க வேண்டாம். மேலும் மனசேவையில வார்த்தைகள் சொல்ல முடியல என்று அப்படியும் இருக்க வேண்டாம். வாய்மொழியினுடைய சேவை செய்கிறவங்க குறைவாக இருக்கிறாங்க. மற்றபடி மேற்பார்வை செய்கிறவங்க, வேறு காரியத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மனசேவை செய்யணும். இதன் மூலம் வாயுமண்டலம் யோகம் நிறைந்ததாக ஆகுது. கூட்டத்தில் சந்திப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் சந்திப்பினுடைய கூடவே சேவைக்கான லட்சியமும் இருக்கணும். நான் சேவை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்கணும். பிறகு வாயுமண்டலம் சூழ்நிலை சக்திசாலியாக ஆயிடும். மேலும் சேவையும் 2 மடங்கு நடந்துடும். ஊக்கம் உற்சாகத்தோடு செஞ்சிட்ருக்கீங்க, மிகவும் நல்லது தான். ஆனால் ஊக்கம் உற்சாகத்தின் கூடவே இந்த லட்சியத்தை வைப்பதும் அவசியம். நல்லது. அனைவருக்கும் மிகுந்த நினைவுகளை கூறுங்கள். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சாதாரண தன்மை மூலமா மகான் தன்மையுடைய ஈர்ப்பவர்கள் ஆகுக. பாபா சொல்றாங்க, சிம்பிள் அப்படின்னா சாதாரணம். இந்த சாதாரண நிலை மூலமாகத்தான் மகா நிலை பிரசித்தி ஆகுது. யார் சாதாரணம், அதாவது சிம்பிளாக இல்லையோ அவங்க பிரச்சனைக்கு உரியவங்களாக ஆயிடுறாங்க. ஆகையினால சாதாரண நிலை மூலமா மகா நிலையை பெறணும். ஸ்லோகன்: மேரா பாபா, என்னுடைய பாபா என்று உள்ளபூர்வமாக சொன்னீங்க அப்படின்னா மாயா மூர்ச்சையடைய செய்ததுனால மூடிய கண்கள் திறந்துடும். மாயா மூர்ச்சையடைய செய்யணும் அப்படின்னா மேரா பாபா அப்படின்னு உள்ளபூர்வமாக சொல்லணும். அப்போ மூடிய கண், 3வது கண் திறந்திருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.